அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது எழுதி வர ஒரு ஃப்ரெஞ்ச் ஆத்தர் திபாத் மோரிஸ் அப்படின்றவர் பர்சனல் டெவலப்மெண்ட்ல ப்ரொடக்டிவிட்டி சீரீஸ் அப்படின்றதுல நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் இதுவும் ஒன் ஆஃப் த புக்ஸ். இவருடைய புத்தகங்கள்ல மாஸ்டர் யுவர் இமோஷன் அப்படின்ற புத்தகம் வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் புக்காக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 லட்சம் பதிவுகள் வந்து விற்பனையாக்கப்பட்டிருக்கு. இந்த புக்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டோபமைன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டோபமைன் அப்படின்றது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். நம்மளுடைய மூளையில் இருக்கிற நரம்பு செல்களுக்கும் மூளைக்கும் அதே போல உடம்புல இருக்கிற மற்ற பாகங்களுக்கும் வந்து ஒரு மெசேஜ் கம்யூனிகேட்டரா இந்த டோபமைன் இருக்குது. இதை வந்து பிளஷர் கெமிக்கல் இல்லைன்னா ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த டோபமைனோட ஒரு பிரைமரி ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுக்கான சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், அதுக்காக இந்த விஷயத்தை செய்யணும்னு நம்மளை தூண்ட வைக்கிறது தான் டோபமைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட வேலை. நம்முடைய வாழ்க்கையில இந்த டோபமைன் முதன்மையா எப்போ செயல்படுது அப்படின்னா, ரிப்ரொடக்ஷனுக்காகவும் சர்வைவலுக்காகவும். அதனாலதான் இந்த பிளஷர் கெமிக்கல் இல்லை ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் டோபமைன் ரிலீஸை ட்ரிகர் பண்ற எல்லா ஈவெண்ட்டையும் நம்ம நல்ல விஷயம்னு எடுத்துக்க முடியாது அப்படின்றது தான் இந்த புத்தகத்துல வந்து ரொம்ப இன்னும் டீட்டெயிலா சொல்லப்பட்ட விஷயம். இந்த புக்கோட தலைப்பை பார்த்தோம்னா, டோபமைன் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்றது. டீடாக்ஸ் அப்படின்னா நச்சுத்தன்மையை நீக்கிறது. இப்போ இந்த டோபமைன் டீடாக்ஸ் பண்ற அளவுக்கு இது நமக்கு தீங்கு விளைவிக்குதா அப்படின்னா, இப்போ டோபமைன் ரிலீஸை வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ட்ரிகர் பண்ணுது, எந்தெந்த ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நம்முடைய டெய்லி ரொட்டீன்ல செய்ய வேண்டிய நிறைய முக்கியமான வேலைகள் இருக்கும். ஆனா அது சில சமயத்துல நம்ம புறக்கணிச்சுட்டே இருப்போம். இது வந்து அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், அடுத்த மாசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு புறக்கணிச்சுட்டே இருப்போம். இன்னும் வேர்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இது நான் இப்பவே செய்யற அளவுக்கு இது ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை, அந்த விஷயத்தின் மேல இருக்கிற அந்த முக்கியத்துவத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மறக்கடிக்க ஆரம்பிப்போம். இது எப்போ நடக்குது அப்படின்னா, நமக்கு வந்து எந்த விஷயத்துல எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துல டோபமைன் ரிலீஸ் வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணப்படுதோ, அது ஸ்டிமுலேட் பண்ணப்படுதோ, அப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலையின் மீது இருக்கிற அந்த கவனம் சிதறப்படுது, அந்த ஃபோக்கஸ் வந்து மாறுது, அதில் உள்ள முக்கியத்துவம் வந்து நமக்கு வந்து கம்மியாகுது. அதுதான் இந்த டோபமைன் ஓவர் ஸ்டிமுலேஷனால ஏற்படக்கூடிய தீங்கு சொல்றாங்க. காலையில எழுந்ததும் முதன்மை என்ன வேலை செய்யணுமோ அதை செய்ய தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், மொபைல்ல வந்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷனோ இல்லை சோஷியல் மீடியால ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், அதுல ஒரு நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா அது நமக்கு பார்க்கணும் தூண்டுறது தான் இந்த டோபமைன் ரிலீஸ். டோபமைன் வந்து எப்படி செயல்படுதுன்னா, மூளையோட ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த விஷயத்தை நீ செய்யும் உனக்கான ஒரு பலன் காத்துட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு அது வந்து சொல்லுது. அப்போ இந்த டோபமைன் ஓவர் ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா என்னன்னா, நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை வந்து தாமதிக்கப்படுது. சோஷியல் மீடியா கம்பெனிஸ் இல்லைன்னா டிஜிட்டல் மீடியா இது எல்லாமே வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, கஸ்டமர் அல்காரிதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இன்ஸ்டாகிராம்ல வந்து நமக்கு பிடிச்ச ஒரு ஃபனி ரீல்ஸ் பார்க்குறோம், இல்லைன்னா குக்கிங் ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது அதுக்கு அடுத்தது தொடர்ந்து அது சம்பந்தமான ரீல்ஸோ இல்லைன்னா அது சம்பந்தமான போஸ்ட் வீடியோஸ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணப்படுது. இது எல்லாமே இந்த கஸ்டமர் அல்காரிதம் அப்படின்ற கான்செப்ட்னால தான் நடக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகமே எப்படி செயல்படுதுன்னா, நம்மளுடைய அட்டென்ஷனை ஈர்க்கிறதுக்காக மட்டுமே செயல்படுது. மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ல உங்களோட ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்னா கஸ்டமரோட அட்டென்ஷன் உங்களுக்கு தேவைப்படுது. அதே போல பிளாகர்ஸ்க்கு உங்களோட ஃபாலோவர்ஸோட அட்டென்ஷன் தேவைப்படுது. யூடியூபர்ஸ்க்கு உங்களோட வியூவர்ஸோட அட்டென்ஷன் ஈர்க்கணும். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்ம அட்டென்ஷன் வந்து தேவை, நம்ம அட்டென்ஷனை ஈர்க்கணும்னு காத்துட்டு இருக்கும் போது அதுக்கு புறமா நம்ம செயல்படணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் நம்ம தான் கண்டிஷன் பண்ணணும். சஜஸ்டட் போஸ்ட் நியூஸ் ஃபீடும் வந்துட்டே இருக்கும்போது நெவர் எண்டிங் லூப்பா மாறிட்டு இருக்கு. இன்னும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அந்த தூண்டுதல் ஏற்படுத்துறது தான் இந்த டோபமைன் ரிலீஸ். இந்த ஓவர் ஸ்டிமுலேஷனை நம்ம எப்போ கண்ட்ரோல் பண்றோமோ அப்போதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய அந்த முக்கியமான வேலையின் மீது நம்மளோட ஃபோக்கஸ் திரும்பும். ஃபோக்கஸ் திரும்புறதோட மட்டும் இல்லாம நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம சிதறாம அந்த வேலையை நம்ம பண்ணி முடிக்க முடியும். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு லாங் டர்ம் சக்சஸை பத்தி நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம சுற்றி இருக்கிற இந்த உலகம் வந்து அவ்வளோ பிஸியா ஓடிட்டு இருக்கு. இதனால வந்து நம்மளுமே வந்து இம்மீடியட் ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே 30 நாள்ல பேக்கிங் கற்றுக்கணுமா, இல்லை 20 நாள்ல வெயிட் லாஸ் பண்ணணுமா, ஒரு மாசத்துல இங்கிலீஷ் கற்றுக்கணுமா, இந்த மாதிரி இம்மீடியட் ரிசல்ட்டுக்காக நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி வேணும், அதுக்கான ஃபோக்கஸ் வேணும், டிட்டர்மினேஷன் வேணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அப்படின்றத அது தெரிஞ்சும் நம்ம வந்து செயல்படுத்த மறுக்கிறோம். லாங் டர்ம் சக்ஸஸ் அதாவது 3 வருஷத்தையோ 4 வருஷத்தையோ 5 வருஷத்தையோ அந்த விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான முதல் விஷயம் ஃபோக்கஸ். 5 வருஷத்துல நான் இந்த இடத்துல இருக்கணும், அந்த பொசிஷன்ல இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கான ஃபோக்கஸ் ரொம்பவே அவசியம். ரெண்டாவது விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி.
அதாவது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா, இல்ல 1 மாசம் பண்ணிட்டு இல்ல எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்வாங்காம என்னைக்குனாலும் எனக்கு வந்து அதுக்கான பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ற வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி. 3வது விஷயம் இம்பாக்ட். அதாவது எனக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் நான் வச்சிருக்கேன், அதை அடையணும் அப்படின்னா இந்த ஃபோக்கஸோடையும் கன்சிஸ்டன்சியோட ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து பண்ணும்போது தான் அதுக்கான ப்ராக்ரஸை வந்து நான் மெஷர் பண்ண முடியும். அந்த இம்பாக்ட் இருக்கும்போது தான் லாங் டேர்ம்ல என்னால் அந்த ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு புரியணும். இந்த டோபமைன் ரஷ் ஏற்படக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு நடந்துட்டு இருக்கு. குறிப்பா அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடிக்ஷன் அப்படின்றது போதைப் பொருளுக்கோ இல்லை மது பழக்கத்துக்கோ மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நேரம் அதிகமாக எங்க செலவழிக்கணும்னா சோஷியல் மீடியாவில். இது ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். அப்படி இல்லை சில பேருக்கு வந்து ஷாப்பிங், நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிக்ஷன் இருக்கும். அளவுக்கு மேல் பண்ற எல்லா விஷயங்களுமே அடிக்ஷன் தான் ஆகும். அந்த டோபமைன் ஸ்டிமுலேஷனை நம்மளே வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் தான். நம்மளே உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா நான் எதுக்கு அதிகமாக அடிக்டடாக இருக்கேன், நான் எதில் வந்து தேவையில்லாத நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறேன் அப்படின்னா நமக்கே தோணும். நான் வந்து ஒரு ஃபோனில் தான் அதிகமாக செலவு பண்ணுறேன், இல்லைன்னா ஷாப்பிங்கில் அதிகமாக செலவு பண்ணுறேன், இல்லைன்னா சாப்பாடு சில பேருக்கு கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணும், ஒரு சிப் சாப்பிட்டா இன்னும் அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த தோணுதல் தான் வந்து டோபமைன் ரஷ். இந்த அடிக்ஷன் எப்படி குறைக்கிறது, இல்லைன்னா டோபமைன் ஓவர் ஸ்டிமுலேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுக்கு 3 வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. 48 மணி நேரம் கம்ப்ளீட் டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்றது, 2வது 24 மணி நேரம் டோபமைன் டீடாக்ஸ், 3வது பார்ஷியல் டோபமைன் டீடாக்ஸ். இந்த 48 மணி நேரமும் கம்ப்ளீட் டீடாக்ஸ் அப்படின்றது 48 மணி நேரம் ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை. மொபைல் நான் 1 மணி நேரம் பார்த்தேன்னா அதுக்கு கான்ட்ரேரியா நான் என்ன பண்ணலாம், அப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு நேச்சர் வாக் போகலாம். எதுக்கு நான் அடிக்டடாக இருக்கிறேனோ அதுக்கு கான்ட்ரேரியா இன்னொரு நல்ல விஷயத்தை நான் பண்ணுறது. இதே மாதிரி ஒரு 48 மணி நேரம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுடைய மைண்டை நம்மளால கண்டிஷன் பண்ண முடியும். ஓவர் நைட்ல இந்த ஸ்டிமுலேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளோட மைண்டை கண்டிஷன் பண்ண முடியும் அப்படின்றது கஷ்டமான வேலை தான். ஆனால் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோல் நமக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை இந்த மாதிரி என்னால் 48 மணி நேரம் ஒரு 2 நாள் சுத்தமாக எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 24 hour டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது அதே போல தான் 2 நாள் அப்படி இருக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் சோஷியல் மீடியாவோ மொபைலோ டிவி எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு நாளை வந்து நம்ம செலவிடுறது. அப்படி இல்லை எதுவுமே எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ஷியல் டீடாக்ஸ். இந்த பார்ஷியல் டீடாக்ஸ் அப்படின்னா எதுக்கு அடிக்ஷன் அப்படின்ற ஒரு செல்ஃப் அவேர்னஸ் நமக்கே இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் அதை மட்டும் நான் வந்து தவிர்த்துட்டு என்னுடைய நாளை மற்றபடி நார்மலாக நான் செலவிடுறது. இதுதான் வந்து பார்ஷியல் டீடாக்ஸ். எனக்கு இந்த விஷயத்து மேலே தான் அடிக்ஷன் இருக்குது அப்படின்றது எனக்கு அவேர்னஸ் இருக்கு, ஆனால் இது எப்படி குறைச்சிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. ஆடிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த விஷயத்தின் மேலே நமக்கு வந்து அடிக்ஷன் இருக்கோ, எதுக்கு அடிமையாக இருக்குமோ அதுக்கும் நமக்குமான அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்துறது. அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்துல நான் என்கேஜ் ஆகுறதுக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கும். இதுக்கு பேசிக் எக்ஸாம்பிள் என்னன்னா மொபைல் யூசேஜ்க்கு வந்து நம்ம ரொம்ப அடிக்டடாக இருக்கோம் அப்படின்னா அந்த மொபைலில் வந்து எப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது, ஒரு மெசேஜ் வருது ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வருது அப்படின்னா இமீடியேட்டாக அதை பார்க்கணும்னு நினைப்போம். இல்லை ஒரு இன்ஸ்டா ரீல் வந்து ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி என்ன பார்க்கணும், அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரெயினோட ரிவார்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஓப்பன் பண்ணனா உனக்கு வந்து ஏதோ உனக்கு காத்துட்டு இருக்கோ, உனக்கு பிடிச்ச ஒரு ரீல்ஸோ இல்லை உனக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவோ இல்லை உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜோ ஏதோ ஒரு ரிவார்ட் உனக்காக காத்துட்டு இருக்குன்னு தோன்றது தான் இந்த டோபமைன். அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை முதல்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏர்பிளேன் மோட்ல போட்டு வேற ஒரு ரூம்ல வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போதான் அதை பார்க்கணும் அப்படின்ற அந்த தூண்டுதல் ஏற்படுது. இல்லை நம்ம வேற ஒரு ரூம்லயே மொபைல் வச்சுட்டோம், நமக்கும் அதுக்குமான அந்த தூரத்தை வந்து அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா பேசிக்காகவே ஹியூமன் பீயிங்ஸ் லேசி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோம்பேறித்தனத்தினால இன்னொரு ரூம்ல மொபைல் இருக்கும்போது இதுக்காக மெனக்கிட்டு நான் எழுந்து போய் அந்த மொபைல்ல இருக்கிற மெசேஜையோ இல்லை எனக்கு இருக்கிற காலையோ நான் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். பரவாயில்ல வந்தா வந்துட்டு போகுது அப்படின்னு. இதுதான் சொல்றாங்க, நமக்கும் அந்த எந்த விஷயத்துக்காக நம்ம அடிக்டடா இருக்குமோ அதுக்கும் இடையிலான அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது அந்த என்கேஜ் ஆகுறதுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட மைண்ட் வந்து ஸ்லோலி அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போய் எடுக்கணுமா அப்படின்னு நமக்கு தோணும். அதனால ஆடிஃபெக்ஷன் உங்களுக்கு எந்த விஷயம் வந்து ரொம்ப அடிக்டடாக இருக்கோ அந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும். அப்போதான் அந்த என்கேஜ் ஆகுறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு அவேர்னஸ் வந்துச்சு எந்த விஷயத்தினால அடிக்ஷன் ஆகும், எதனால நம்மளோட டோபமைன் ரஷ் ஏற்படுது, நம்மளுடைய சிந்தனை சிதறப்படுது, ஃபோக்கஸ் இல்லாமல் ஆகுது, காலதாமதம் பண்ணுற ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். 48 hours and 24 hours பார்ஷியல் டீடாக்ஸ் அப்படின்னு.
இப்போ எல்லாமே ஆல் செட், நம்ம வந்து பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கோம், எந்த டோபமைன் ஓவர் ஸ்டிமுலேஷனும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கும்போது நமக்கு திடீர்னு பழைய பழக்கம் வரலாம். இது வந்து நாட் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் டோபமைன், நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து மாறி வந்துட்டு இருக்கோம். அதனால ஏதோ ஒரு சறுக்கல் ஏற்படும் போது திரும்பியும் அந்த பழைய பழக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். இந்த மாதிரி இந்த டோபமைன் ரிலாப்ஸும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த மாதிரி நடந்தால் கிவ் அப் பண்ணாமல் திரும்பியும் இந்த விஷயத்துக்கு நான் அடிக்ட் ஆகிறேன் அப்படின்ற புரிதல் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து பேக் ஆன் ட்ராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லை, பழைய மாதிரியே வந்து நான் எங்கே மாறிடுவேனோ அப்படின்ற அந்த கில்ட்டி இல்லை குற்ற உணர்ச்சி, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் அப்படின்ற எந்த குற்ற உணர்ச்சும் தேவையில்லை. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ், அதனால தவறுகள் நடக்கலாம். ஆனால் அந்த செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு வேணும். அதை புரிஞ்சுட்டு இல்லை நான் பண்ணுறது தப்பு, நான் திரும்பி என்னோட ரொட்டீனை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கான ஃபோக்கஸை நான் ஏற்படுத்தணும். குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரே இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் பழகினா வந்து உங்களுடைய பிரெயின் இல்லை உங்களுடைய மைண்ட் வந்து கண்டிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை இந்த டேபிளில் உட்காந்து தான் நான் புக் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போதான் புக் படிக்கணும்னு தோணுதோ அந்த டேபிளில் வந்து உட்காந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்ட் கண்டிஷன் ஆகிடும். அப்போ நான் புக் படிக்கணும்னா அந்த டேபிளில் போய் உட்காரணும், இல்லை அந்த டேபிளுக்கு வந்து நான் உட்காந்தேன்னா நான் புக் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான நம்ம மைண்ட் கண்டிஷன் ஆகிடும். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாக டோபமைன் ரீலாக்ஸ் ஆகிறத வந்து நம்ம தடுக்க முடியும். இந்த புத்தகம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 80 pages ஒரு ஷார்ட் கைட் மாதிரி தான். அதாவது நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த டோபமைன் ரிலீஸ் ஓவர் ஸ்டிமுலேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப சிம்பிள் அண்ட் ப்ராக்டிக்கல் வேஸில் சொல்லியிருப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த புத்தகத்தை படிங்க. இதே போல இந்த ப்ரொடக்டிவிட்டி சீரீஸில் இந்த ஆத்தரோட புத்தகங்கள் நிறைய இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா அது எல்லாமே பார்க்கலாம். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி.